அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இந்த சிறப்பான நன்னாளிலே இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கும் நதன்பு சகோதரர் அருட்பணி வினய் குமார் ஐயா அவர்களுக்கும், சிறப்பாக நான் இங்கே வருவதற்கு மிக காரணமாக இருக்கின்ற அருட்பணி சௌந்தரபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில அருமையான அருட்பணி டிஎஸ் சௌந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் மூலமாக நம்முடைய பள்ளிப்பட்டு மற்றும் நம்முடைய பகுதி ஏறக்குறைய 6-7 குருசேகரங்களுக்கு இன்னைக்கு நலத்திட்டம் இன்னைக்கு எப்படி கொடுக்குறாங்களோ அதே போல ஐயா அவர்கள் மூலமாக ஏறக்குறைய 250 பேருக்கு இந்த நாளிலே உதவிகள் செய்யப்படுகிறது. கரங்களை தட்டி ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கடந்த நாட்களிலே பேராயர் அம்மா எங்களுடைய குருசேகரத்திற்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது ஐயா அவர்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னேன். அம்மா, இந்த ஆந்திரா பகுதியில் இருக்கின்ற எல்லா குருசேகரங்களிலும் அருமையான ஐயாவுடைய குடும்பம் பேருதவியாக இருக்கிறது. உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள், ஆலயங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள், தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் முன்பதாய் சொன்னேன். உண்மையாகவே நம்முடைய பகுதியில் அருமையான ஐயா அவர்கள் அநேக ஆலயங்களை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு குருசேகத்துக்கு ஒன்றாவது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு பின்தங்கிய ஒரு பகுதி, இந்த பகுதிகளை அவர்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள். ஒரு ஆலயத்திற்கு ஐயா அவர்கள் சென்றாலும் கூட நம்மளாம் யாரை பார்ப்போம்? கொஞ்சம் நல்ல வசதி அப்படி இருக்கிறவங்கள பார்ப்போம்ல. ஆனா ஐயா கிட்ட இருக்கிற பண்பு என்னன்னா, who is the least, யார் அங்க பின்தங்கி இருக்கிறாரோ. ஒரு சர்ச்சுக்கு போனா ஃபர்ஸ்ட் 16 தான் கூப்பிடுவேன். நான் எப்படி இருக்கிறேன் நலன்னு விசாரிப்பேன். உனக்கு ஏதாவது தேவையா வா என்று சொல்லி. கிறிஸ்துமஸ் காலங்களில் எல்லா நாட்களும் அவங்களுடைய வீடு ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை போல தான் இருக்கும். ஆயர்கள் வந்து கேட்பது, உதவி பெறுவது, இப்படி நான் இந்த ஜூன் மாதத்திலிருந்து நான் பணிமாற்றம் பெற்று அங்கே சென்றிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். யாரோ ஒருவர், ஒரு டினாமினேஷன் அல்ல, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், பாஸ்டர்ஸ், தொடர்ந்து அவர்கள் பிஸி ஷெட்யூல். ஆனால் இந்த நாளில பள்ளிப்பேட்டு மற்றும் நகரி பகுதிகளுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். ஆகவே கடவுள் அதை வாய்க்க செய்திருக்கிறார். அருமையான ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துதலையும் நான் மீண்டும் தெரிவிக்கிறேன். சிறப்பாக ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள். அது தெரிஞ்சு கொடுத்தாரு என்னன்னு தெரியல, வரும்போது அதை யோசித்தோம். ஐயா அவர்கள் இன்றைக்கு ஆர்டினேஷன் பெற்ற ஒரு நாள். இன்றைக்கு அவர்களுக்கு ரைட் ரெவரன் கிறிஸ்துதாஸ் ஆயர் அவர்கள், திருநெல்வேலி பேராயத்தினுடைய பேராயர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு அந்த ஆர்டினேஷனை கொடுத்தார்கள். அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார்கள், எவ்வளோ நீங்கள் உழைக்கிறீங்க, உங்களுக்கு கொடுத்த ஆர்டினேஷன் அது விருதாகவில்லை, அது பயனுள்ளதாக இருக்கிறது. என்ன ஒரு அருமையான சாட்சியம் பாருங்க. உங்களுக்கு கொடுத்த அந்த ஆர்டினேஷன், இட் இஸ் வெரி வேல்யூ, அது உண்மையாகவே பயனுள்ளது. ஆகவே தான் ஒரு நாளைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் ஒரு 5-6 நிகழ்வுலையாவது அவர் பங்கு பெறுவார். செய்திகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் ஒரு களஞ்சியம், வேதாகம களஞ்சியம், ஒரு மிஷனரி களஞ்சியம்.
அன்பு குடும்பத்தார், அவர் மட்டும் இல்லை, அவருடைய சகோதரர்கள் அனைவருமே கூட. நேற்று ஒரு வார்த்தை அவருடைய மூத்த சகோதரர் டாக்டர் ஜெய்சிங் ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஐயா, நேற்று ஏறக்குறைய ஒரு 700 பேருக்கு உதவிகளை அவங்களுடைய பள்ளியில் வைத்து செய்திருப்பார்கள். என்னங்க ஐயா அப்படின்னா அவர் சொன்னார், நாமும் ஒரு நாள் கஷ்டத்தில் இருந்தோம்ல, அதை நினைச்சு தாங்க செய்யணும். அல்லேலூயா. நாம் வளரும் பொழுது நம்ம கீழே இருக்கிறவங்களை நினைத்து பார்த்து அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அல்லேலூயா. நாமும் ஒரு நாள் கஷ்டத்தில் இருந்தோம் இல்லையா, கடவுள் நம்மை தூக்கி விட்டு இருக்கிறார், நாமும் உதவிகளை செய்யணும். அது மாதிரி 1000 கணக்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவருடைய வியாபாரங்கள் பெருக வேண்டும், அவர் செய்கின்ற ஊழியங்கள் பெருக வேண்டும், அவருக்கு கடவுள் நல்ல ஆயுளை தர வேண்டும். இன்னும் அநேக ஆர்டினேஷன் டே, அபிஷேக திருநாட்களை அவர்கள், ஆண்டுகளை அவர்கள் கொண்டாட வேண்டும். இன்னும் கடவுள் அவர்களை வல்லமையாய் எடுத்து கடவுள் பயன்படுத்த வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களில அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன நான் கிறிஸ்துமஸ் செய்தி சொல்றது அப்படின்னு யோசித்தேன். கிறிஸ்துமஸ்னாவே நம்ம எல்லா வீட்டுங்களும் என்ன இருக்கும்? தாத்தாவா இருக்கிறாரு? தாத்தா இல்லைங்க, ஸ்டார் இருக்குது. இந்த ஸ்டார்ல ஸ்கைல எது பெரிய ஸ்டார்? ஸ்கைல எது பெரிய ஸ்டார்? மூன். மூன், ஆமா. நெக்ஸ்ட் ஜூபிட்டர். வண்டி எல்லாம் இருக்குதுல்ல, அது பெரிய ஒரு ஸ்டார் உருவத்தில். ஆனா ஒளி கொடுப்பதுல அதுக்கு அந்த திறமை கிடையாது. ஆனா உருவத்துல அது பெருசு, மூணை விட பெருசு. எவ்வளவு பெருசுன்னா 1500 மடங்கு பெருசு. ஆனா பேர் எதுக்குதான்? மூணுக்கு. சோ ஒரு நாள் இந்த ஸ்டார் நினைத்ததா இயேசுக்கு அந்த ஞானிகளை வழிநடத்தி. எதுக்கு நம்ம ஸ்டார் காட்டுறோம்? ஸ்டார் எதுக்கு காட்டுறோம்? ஏதோ காட்டு சொல்றாங்க, கட்டி வச்சுக்கிறோம் நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இல்ல. எதுக்கு கட்டுறோம் ஸ்டாரை? இயேசு பிறப்பை முன்னிட்டு அந்த ஞானிகளை சரியாக வழிநடத்தும். அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாங்க. அந்த ஸ்டோரி என்னன்னா, அந்த ஸ்டார், எத்தனையோ ஸ்டார் இருக்குல்ல, நமக்கு கண்ணுக்கு தெரிகிற ஸ்டாரை விட தெரியாமல் இருக்கிற ஸ்டார் அதிகமா இருக்கும். அது போல அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லப்படுது. என்னன்னா, அந்த குட்டி ஸ்டார் இருந்துதான், அதனால சரியாக அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியல. ரொம்ப நாள் வருத்தமா, பாரு என்னால சரியாக வெளிச்சம் கொடுக்க முடியல. அப்பொழுது இந்த பூலோகத்துல இந்த ஞானிகள் பேசி கொண்டிருந்தார்களா, ஐயோ எங்களை யார் வழிகாட்டுட்டு அப்படின்னு. அப்பொழுது இந்த ஸ்டார், இந்த சின்ன ஸ்டார் நினைத்து கொண்டதான், ஐயோ என்னால் என்ன பண்ண முடியல, அவங்களுக்கு வழிகாட்ட முடியவில்லையே. இல்ல, ஸ்டார் ரொம்ப பிரகாசிக்கணும்னா அதுக்கு ஒளி எங்கிருந்து கிடைக்குது? எங்கிருந்து கிடைக்குது? சூரியன்ல இருந்து. நமக்கு இந்த காலங்களில் தெரிகிற ஸ்டார்ஸை விட நமக்கு வெயில் காலங்களில் அந்த ஸ்டாருடைய பிரைட்னஸ் அதிகமா இருக்கும். ஆமாவா இல்லையா? இப்ப தெரியாது. அது போல அந்த பிரைட்னஸ் இல்லைன்னு சொல்லி அப்படி ரொம்ப நாள் அதை யோசித்து அந்த சூரியனிலிருந்து அது ஒளித்து வைத்திருந்த அந்த வெளிச்சத்தை எல்லாவற்றையும் சேர்த்து அது வெளியே கொடுத்ததா. கொடுத்த உடனே அது பெரிய ஒரு வெளிச்சமாய் மாறி அந்த ஸ்டாரை அந்த ஞானிகள் பின்தொடர்ந்தார்களாம். அதை போன்று நாமும் கூட நம்மிடத்தில் இருப்பதை கொடுக்க வேண்டும். The Christmas is a sharing. கடவுள் தன் மகனை உலகத்திற்கு அனுப்பினார். நாமும் இயன்றவரை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், லூக்கா 2:14 சொல்லப்படுகிறது, தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனிதன் மேல் பிரியம். இதுக்காகத்தான் இயேசு உலகத்திற்கு வந்தார். இயேசு பிறப்பு அது பிதாவுக்குரிய மகிமையை சேர்க்கிறது. இயேசுடைய பிறப்பு இவ்வுலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்க வந்தது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில மூன்றாவது பிரியம். ஒரு அம்மா, ஒரு மற்ற சமயத்தவர்,
அவங்க அந்த பூஜை அறைகளெல்லாம் இருக்கும்ல, அதை போய் திறக்கிறாங்க. திறந்த உடனே பூ இல்லை, ரொம்ப கோவப்படுறாங்க. அன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல், இந்த பூ கூட வாங்கிட்டு வந்து வைக்க மாட்டீங்களா வீட்டிலேருந்து அப்படின்னு ரொம்ப சண்டை போடுறாங்க. மறுபடியும் அவங்க பையனை அனுப்புறாங்க, போய் பார்க்குறாங்க, கிடைக்கல பூ. மறுபடியும் அவங்க சண்டை போடுறாங்க. அவங்க கணவர் வந்து சொன்னார், கடவுள் பூ கேட்கலம்மா, அமைதியோடு கடவுளை வழிபட சொன்னாரு. நீ எங்களெல்லாம் கொழிச்சிட்டு எங்களை அனைவருக்கும் சமாதானம் இல்லாமல் செய்துவிட்டு நீ கடவுளை வணங்கினா என்ன பிரயோஜனம்? ஆமாவா இல்லையா? ஆகவே ஆடை ஆபரணங்கள் இவைகள் எல்லாவற்றை அது இருந்தாதான் சமாதானம் வரும் என்பது பொருள் அல்ல. நல்லா கவனிங்க. ஆடை ஆபரணங்கள் தின்பண்டங்கள் இவனால் சமாதானம் வருவதில்லை. மனதை ஒருநிலைப்படுத்தினால் கடவுளின் சமாதானம் உங்களுக்குள் வரும். நீங்களும் மற்றவர்களுக்கு சமாதானக்காரர்களாய் இருப்பீங்க. அப்படிப்பட்டதான ஒரு கிறிஸ்துமஸா இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். புதிய வருடம் உங்கள் வாழ்வில் புதிய வசந்தங்களையும் புதிய துளிர்களையும் புதிய வாழ்வுக்கு நேராக நடத்துகின்ற ஒரு ஆண்டாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பினை தந்த ஆயர் அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற